பிரியமானவர்களே, ஆண்டவருடைய தொடுதலுக்காக எவ்வளவு நேரம் நாம் காத்திருக்கிறோம். பல பேர் அந்த தொட்டா தீட்டுன்னு சொல்லுகிற சூழ்நிலையில் தொடர்றதுக்கு அச்சப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து அப்படியே அரவணைக்கின்றவராக இருக்கின்றார், தொட்டு குணமாக்குகின்றவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, மார்க் 1வது அதிகாரம் 41வது வசனத்திலே இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். பாருங்க, இந்த இடத்துல ஒரு காட்சி. அது எப்படி இருக்கின்றது என்றால், அங்கே குஷ்டரோகி ஒருவன் வருகின்றான். குஷ்டரோகியை எப்போதும் ஊருக்கு வெளியே அமர செய்து விடுவார்கள். அவனை தொட்ட தீட்டாக மாறிவிடும். ஆகவே யாரும் அவனை தொடமாட்டாங்க. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து மனதுருகுகின்றார். அவன் ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது, அந்த சிறிய ஜெபம், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லுகின்ற அந்த சிறிய ஜெபத்துக்கு ஆண்டவர் மனதுருகுகின்றவராக இருக்கிறார். மனதுருகும் போது அவர் கையை நீட்டுகின்றார். ஏன்னா எல்லாரும் கையை அவனை பார்த்ததுமே கையை மடக்கிடுவாங்க. ஆனால் இவர் கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு சுத்தமாகும் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய தொடுதலுக்காக எவ்வளவு நேரம் நாம் காத்திருக்கிறோம். பல பேர் அந்த தொட்டா தீட்டுன்னு சொல்லுகிற சூழ்நிலையில் தொடர்றதுக்கு அச்சப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து அப்படியே அரவணைக்கின்றவராக இருக்கின்றார், தொட்டு குணமாக்குகின்றவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் குணமாக்கப்பட்டவர்களாய் நீங்கள் உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே, ஆனால் ஆண்டவர் எங்கேயோ மனதுருகின்றார். ஆண்டவர் மனதுருகி இருக்கின்றார். அவர் அப்பொழுது உங்களை தொட்டார். ஆகவே நீங்கள் சுத்தமாகி இன்றைக்கு இந்த காட் மார்னிங்கை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. பிரியமானவர்களே, எனக்கு இந்த கேன்சர் என்று கண்டுபிடிக்கப்பட்ட போது D2 கேஸ்ட்ரெக்டாமி என்று சொல்லி என்னுடைய முக்கால்வாசி வயிற்று பாகத்தை எடுத்து விட்டார்கள். அந்த ஆப்ரேஷனுக்காக ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போன பிறகு என்னை அந்த ஸ்ட்ரெச்சர்லேருந்து எடுத்து டேபிள் மேலே என்னை படுக்க வச்சுட்டு எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் முதுகில் ஸ்பைனல் கார்டில் போட்டாங்க, அனஸ்தீஷியான்னு சொல்லி. எனக்கு ஒன்றுமே தெரியல, அப்படியே தூங்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனால் வந்த காட்சி என்ன தெரியுங்களா பிரியமானவர்களே? யாரோ ஒரு தாடி வச்சவர் ஒரு களிமண்ணை அப்படியே பிரட்டி எடுத்து சுத்தமாக்குகின்ற ஒரு காட்சியை நான் பார்த்தேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னை தொட்டார், நான் குணமானேன் என்று நிச்சயமாகவே சொல்ல முடியும். இன்றைக்கு 20 வருஷங்களை கழித்து ஆண்டவர் இந்த காட் மார்னிங் மூலமாக என்னை ஒரு கருவியாக எடுத்து உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எனக்கு ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் மனதுருகுகின்ற ஆண்டவர், தொடுகின்ற ஆண்டவர், சுத்தமாக்குகின்ற ஆண்டவர். அவரிடத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவே பல விதமான ஆண்டவரே சூழ்நிலைகளிலே நாங்கள் சிக்கி கொண்டிருக்கின்றோம். உமக்கு சித்தமானால் எங்களை சுத்தமாக்கும் என்று சொல்லும் பொழுது என்னோடு கூட ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் சுத்தமாக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.